Hi students, welcome to KC Botany. 12th Max பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன படிக்கிறது ஒரு சில சம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதற்கான ஒரு மினிமம் லெவல் மெட்டீரியல் தான் இது. இதில் எல்லா கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸு. ஸோ நீங்கள் இது எழுதினாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இதில் ஸ்டெப் எல்லாமே கம்மியாக இருக்கா, அதனால் மார்க்ஸ் வந்து குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிக்டோட சிஇஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட பிடிஎஃப் வந்து தரேன், நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் மார்க் மட்டும் இல்லை, உங்களால் ஃபுல் மார்க்ஸுமே என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கையேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மாணவர்கள் கணிதத்தில் 100% தேர்ச்சி பெறத்துக்காக இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸை சிம்பிளிஃபை பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி கையேட்டில் 5 மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை நன்றாக நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா 7 5 மார்க்ஸுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதிப்பெண்கள் எளிதாக பொதுத் தேர்விலிருந்து என்னது பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 35க்கு 35 சரிங்களா, 7 5 மார்க் நமக்கு வந்து கேட்பாங்க, 7மே உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா பாடப்புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இறுதி பயிற்சியில் 1 மதிப்பெண் வினாக்கள் சரிங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 250 இது இருக்குது. ஸோ அதை நல்லா நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10லேருந்து 15 வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது கேட்பாங்க சரிங்களா. நம்ம இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின், அதாவது 4லேருந்து 5 கொஷின்ஸ் வரும். மற்றபடி எல்லாமே புக் பேக்கு தான் வரும் சரிங்களா. அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வித்தவுட் ஆன்சர்ஸ் கீ இருக்கிறது, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து தேவையான இடங்களில் படங்கள் வந்து என்னது வரையணும், அதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விடைக்கும் பார்த்தீங்கன்னா தீர்வுக்கான உதவும் சூத்திரத்தை வந்து என்னது எழுதணும். தேர்வு இருக்கிறதுனால அவசரமாக கணக்குகளை வந்து என்னது மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேள்வி என்ன இது எல்லாமே நல்லா சரிபார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கம்புக்கு பிடிஏ சரிங்களா, 6 மாதிரி வினாத்தாள்கள் பயிற்சி மேற்கொண்டு எழுதினால் கூடுதல் மதிப்பெண் பெறுவது உறுதி. ஸோ பிடிஏ கொஷின்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வினாக்களுக்கும் முழுமையான பதில் தெரியவில்லை என்றால் கூட விடை தெரிந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸில் நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேருந்தே தெரியும், ஸ்டெப் மார்க் தான் போடுவாங்க. நீங்கள் வந்து 5 ஸ்டெப் இருக்கிற இடத்துல 3 வந்து கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து என்ன இது பண்ணுவாங்க, கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்பிக்கையோட தேர்வு எழுதுங்கள், 100% தேர்ச்சி பெற்று மாவட்டத்திற்கு மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு அண்ட் 3 மார்க்ஸு, அதுக்கு சிம்பிளாக எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி எது இம்பார்ட்டண்ட்டோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னன்னோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைமில் நிறைய படிக்க முடியல, நான் வந்து இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு மினிமமாக இதையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணீங்க. இல்லை நான் மோர் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு ரொம்ப முக்கியமான கொஷின் ஒவ்வொரு சாப்டருக்கும் இருக்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதோட பிடிஎஃப் கிடச்சிச்சுன்னா அது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 4 இயர் கொஷின்ஸு இது வரைக்கும் நடந்த கொஷின் வித் ஆன்சர்ஸ் சரிங்களா, எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ அண்ட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸில் கண்டிப்பாக ஒரு 3 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம அனலைஸ் வந்து போட்டிருந்தோம், 9 இயர் கொஷினோட அனலைஸு, அதோட வீடியோ லிங்க் தரேன். நீங்கள் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு, 2 மார்க்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணல. ஸோ அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத 9 பப்ளிக் எக்ஸாம்ஸ் நமக்கு நடந்திருக்கு. இதோட 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ், மோஸ்ட்லி 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 மார்க்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸோட
கண்டென்ட் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.